கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 17 எபிசோடோட ரிவ்யூ தான் ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா ரேவதிக்கு எப்படியாச்சும் திருப்பியும் இந்த ஆஃபீஸ்க்கு புரிய வச்சு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ரேவதி அப்செட் ஆகி இந்த ஆஃபீஸ்க்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிட்டு போனதுனால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் வாங்கினதுக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி. ஃபோன் பண்ணி அங்கே என்ன நிலமைன்னு கேட்கும்போது தெரியலப்பா, ரேவதி ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கா, ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேவதி அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கிறத ரோகிணி பார்த்துட்டு ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்டி ரொம்ப மோசமாக இருக்காரு, எனக்கு தேவையில்லாத லெட்டர்லாம் எழுதுறாரு, எதுக்கு தான் இந்த ஆஃபீஸ்க்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதியோட செல்லுக்கு கால் பண்ணுறாரு. ரேவதி நம்பரை பார்த்துட்டு என்ன இது புது நம்பராக இருக்குது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கார்த்தி உங்களுக்கு வேலை பார்க்க தெரியலனா சொல்ல வேண்டியதானே, உங்களுக்கு ஒரு சரியாக ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண தெரியல, உங்களுக்கு பயந்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருங்கள் அப்படிலாம் கிடையாது, நான் யார் தெரியுமா, நான் காலேஜிலே கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், கேவலம் இந்த ஆஃபீஸை பார்த்து நான் பயப்படுறேன்னா, சும்மா தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, பின்ன பயம் இல்லைன்னா ஏங்க போனீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க, பின்ன இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு எப்படி நான் அந்த ஆஃபீஸில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம் கிடையாது, உங்களுக்கு சரியா ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண தெரியாது, அந்த பயத்தில் தான் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி இங்கே பாருங்க உங்கள் சேர்லேயே நான் உட்காந்து ரூல் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. கார்த்தி முடிஞ்சா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்க, கோச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி மயில் வாகனம்லாம் பயந்து நடுங்குறாரு. ஐயோ அத்தை வேற வராங்களே, இந்த நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஒருவேளை கார்த்தி அந்த ஆஃபீஸை நடத்திட்டு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி என்ன ஆச்சுமா, நீ ஆஃபீஸ்க்கு போனியே இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த எம்டி தப்பாக நடந்துக்கிறாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிலாம் இருக்காது, நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்டு இருப்ப அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதை பாரு ரேவதி, நீ கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு போயிட்டு நீ முன்னேறதான் வழியை பார்க்கணும், நம்மளை சுற்றி நிறைய விஷயம் தப்பாக நடந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளோட வேலையை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரேவதி கிட்ட நிறைய முன்னேற்று கொடுத்து ஆறுதல் கொடுக்குறாங்க. இங்கே பாரு ரேவதி, நானுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நீ என்னோட பொண்ணு, கண்டிப்பாக நீயுமே ஜெயிப்பன்ற நம்பிக்கை இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சோர்ந்து உட்காந்துடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி வேலைக்கிட்டே அனுப்பி விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம வயல் மாகத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன நடக்குது, ரேவதி என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்ப நீ பயப்படவே தேவையில்ல சகல, நம்ம அத்தையே ரேவதியை வேலைக்கு போக சொல்லி நீ எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க, நீ கவலையப்படாத, ரேவதி மனசை எப்படியாவது நம்ம மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. கார்த்திக்கு இப்பதான் நிம்மதியாக இருக்கு. அடுத்தது நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, தட்டை மாத்திட்டு ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை ரெடி பண்ணியிருக்காரு இல்லையா, அது அந்த ஏற்பாடு தான் போயிட்டு இருக்குது. அதோட முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.